அதாவது பிறர் கண்ண பார்த்து பேசணும் அது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்பிக்கையானவரா இருக்கணும். நம்ம இந்த ஆபாசமா சிந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆபாசமா கற்பனை பண்றது, ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, அதுபோல வந்து தவறான உடல் உறவு மேல ஒரு ஆர்வம், கள்ளத் தொடர்பு இதிலெல்லாம் ஆர்வம். இந்த மாரி முறைகேடான பாலியல் உறவு நடைமுறைகளோடு ஒரு தொடர்பு. இது வந்து மத்தவங்க வந்து கண்ண பார்த்து பேசுறதுல நமக்கு சிரமமா இருக்கும். நாம நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். எல்லா வகையிலுமே வந்து நம்பிக்கையானவரா இருக்கணும். ஒரு பண விஷயத்துல நேர்மையானவரா இருக்கணும். அப்பதான் வந்து மத்தவங்க கண்ண பார்த்து பேச முடியும். ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். ஆ நம்ம உடல் ஆரோக்கியத்திலே நாம நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். நமது உடலே நம்மை நம்பாம இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்குன்னா, நாம தவறான உணவுகள சாப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போயிரும். அப்ப நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறதுல முதல் அடிப்படை என்னன்னா, உணவு கட்டுப்பாடு தான். அ உணவு கட்டுப்பாடு மூலமா நமது உடலுக்கு நன்மை செய்கிற உணவுகளை தான் நாம சாப்பிடணும். நம்ம உடம்பு நம்மள தான் நம்புது. இந்த நாம நல்ல உணவுகள சாப்பிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்முடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குது. நுரையீரல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நாம என்ன குடுத்தாலும் அந்த இரைப்பை ஏற்றுக்கொள்ளும். நீ விஷத்த சாப்பிட்டாலும் அந்த இரைப்பை என்ன பண்ணும்? செரிமானம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? நம்ம இரைப்பை அந்த அளவுக்கு நம்மள நம்புது. நாம நல்ல உணவு விஷத்த சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நெனச்சு தான், அது வந்து என்ன பண்ணுது? நீ விஷத்தையே சாப்பிட்டா கூட அது செரிமானம் செய்ய ஆரம்பித்துவிடும். அதிலிருந்து பிரித்து அ நல்லது கெட்டதெல்லாம் பிரிச்சு என்ன பண்ணும்? உடலின் பல்வேறு பாகங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சுரும். அதனால அந்த அளவுக்கு நமது உடல் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது, அந்த உடலுக்கு நீங்க நம்பிக்கைக்குரியவரா இருக்கீங்களா? மது அருந்துறீங்களா? உங்க உடலை அழிக்கின்ற மதுபானத்தை அருந்துகிறீர்களா? அல்லது சிகரெட் பிடிக்கிறீங்களா? அல்லது பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிடுறீங்களா? அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நோய்களை தரக்கூடிய உணவு. உங்க உடம்பு உங்கள தான் நம்புது. ஆனா நீங்க உங்க உடம்புக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்கீங்களா? அப்படி அப்ப அந்த மாரி தான் வந்து அப்ப மத்தவங்கள பார்த்து பேசுறதுக்கு, கண்ண பார்த்து பேசுறதுக்கு, நாம நம்பிக்கைக்குரியவரா நமக்கே நாம இல்ல. அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து நோய்கள தருகிற உணவுகள தான் உங்க பிள்ளைகளுக்கும் குடுப்பீங்க, உங்க நண்பர்களுக்கும் குடுப்பீங்க, உறவினர்கள் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நோய்கள தருகிற உணவுகள சாப்பிடுறீங்க. அதே உணவ தான் நீங்க மத்தவங்களுக்கும் குடுப்பீங்க. அரிசி, கேழ்வரகு, உப்பு போட்டு சமைச்ச எல்லா உணவும் நோய்களுக்கு காரணமான உணவு. நோய்கள் வருவதற்கு அதான் காரணம். அப்ப நாம நம்பிக்கைக்குரியவரா நமக்கு இருக்கணும். நம்ம உடம்புக்கு நாம நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இந்த உணவுகள தான் சாப்பிடணும். உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்பதான் நாம நம்பிக்கைக்குரியவரா இருக்க முடியும். அப்பதான் மத்தவங்கள பார்த்து பேச முடியும். மத்தவங்களுக்கும் நாம நம்பிக்கைக்குரியவர். நாம நாம என்ன சாப்பிடுறோமோ அந்த உணவு தான் மத்தவங்களுக்கு குடுக்கணும். அது மாரி வந்து இது வந்து உணவு ரீதியாக நாம் நம்பிக்கைக்குரியவராக நாம இருக்கணும். அதுக்கு வந்து நீ உணவு கட்டுப்பாட்ட இந்த இந்த உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிக்கணும். இதுக்கு வந்து நீ வந்து ஆபாச படம்லாம் பார்க்குற, சுய இன்பம் பண்ற, அல்லது தப்பான உறவுகள தேடி நீ போற. த தவறான பாலியல் உறவுகளோட உனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. தவறான உடல் உறவு மேல உனக்கு ஒரு மோகம் இருக்குன்னா, உன்னால உணவு கட்டுப்பாட கடைபிடிக்க முடியாது. நல்ல உணவுகள உன்னால சாப்பிட முடியாது. நல்ல உணவு சாப்பிடணும்னா, நீ நல்ல உறவு அது மாரி எப்படி நம்ம நல்ல உணவு சாப்பிடணுமோ, அதுபோல பாலியல் உறவுகள்லயும், உடல் உறவுலயும் நல்ல ஒரு தேடல் இருக்கணும். நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். கணவனுக்கோ, மனைவிக்கோ உண்மையா இருக்கணும். இந்த சுய இன்பம் பண்ணக்கூடாது. ஆபாச படம் பார்க்கக்கூடாது. ஆபாசமா பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் என்பது கெட்ட வார்த்தை பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஆபாச படம் பார்க்குற மாரி தான். நீ கெட்ட வார்த்தை பேசும்போது, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் காட்சிகளாக மனதில் விரிவடையும். நாம எந்த வார்த்தை பேசினாலும், அ அது வந்து ஒரு மனசுல வந்து ஒரு காட்சி, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. நொடி பொழுதுல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. நீ யாரையா நெனச்சு அவரு இப்போ வந்து உதாரணத்துக்கு நீ காந்தி அப்டின்னா, காந்தியோட முகம் தலையில அவரோட முகம் மின்னல் வேகத்தில தோன்றி மறையும். அதனால வந்து நீ கெட்ட வார்த்தை பேசுறன்னா, அப்ப அந்த வார்த்தைகள் வந்து அது சார்ந்த ஒரு காட்சிகளை மனதில் ஏற்படுத்திவிட்டு மறையும். இது ஆபாச படம் பார்க்குற மாரி தான். அப்போ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆபாசமா பேசுறது தான் கெட்ட வார்த்தை. ஆபாச படம் பார்க்கக்கூடாது. சுய இன்பம் செய்யக்கூடாது. அ உடலுறவு சார்ந்த நடைமுறையில் கணவனுக்கு, மனைவிக்கு உண்மையா இருக்கிறது. இது எல்லாம் தான் அந்த கண்களை பார்த்து பேசுவதற்கு நல்லா கண்ண பார்த்து பேசணுமா, நீங்க முதல்ல மத்தவங்களுக்கு உங்க கணவனுக்கு நம்பிக்கைக்குரியவரா இருங்க. உங்க மனைவிக்கு உங்கள நம்புகிற ஒரு காதலிக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். அப்பதான் கண்ண பார்த்து பேச முடியும். அதுமாரி உணவுல வந்து நீங்க நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். அதுமாரி உடற்பயிற்சி செய்யணும். இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதற்கு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும். இந்த கால்கள் எல்லாம் கைகள் எல்லாமே இருக்கு. அந்த கைகளை பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறோம்
என்கிற நம்பிக்கை அ அந்த நம்ம உடம்புகிட்ட இருந்து நாம பெறணும். இந்த மாரி ஒரு கட்டுப்பாடான, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையான ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது தான், மனிதர்களின் கண்களை பார்த்து மனிதர்களால் பேச முடியும். நம்ம ஏமாத்துற மாரி பேசுறது, திருடுறது, லஞ்சம் வாங்குறது, கடன் வாங்கிட்டு திருப்பி குடுக்காம இருக்கிறது, இவங்களும் நம்பிக்கை இல்லாதவர்கள். இதுபோன்று நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழும்போது, பிறரை பார்த்து கண்ண பார்த்து பேசுறதுல கண்டிப்பா சிரமம் தான் ஏற்படும். அதுவும் பிறரை ஏமாற்றுவதற்காக கண்ணை பார்க்கிறார்கள். என்ன நோக்கத்தோட பார்க்குறாங்க? யாரையா ஏமாத்தணும் அப்படிங்கிற வகையில பிறர் கண்ணை பார்த்து அப்போ கடன் வாங்குறவன்லாம் கண்ண தான் பார்த்து பேசுறான். ஏமாத்துறவன், லஞ்சம் வாங்குறவன்லாம் கண்ண தான் பார்த்து பேசுறான்னா, என்ன நோக்கத்தோட அவன் கண்களை பார்த்து பேசுகிறான்? பிறர் கண்களை பார்த்து பேசுறான்னா, ஏமாத்தணுங்கிறதுக்காக பேசுறான். பிறரை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அவ அப்படி கண்களை பார்த்து பேச அவன் பயிற்சி அதனால அதெல்லாம் என்னைக்கும் ஆபத்தானது. அதனால வந்து ஒரு நல்ல அந்த நம்பிக்கையானவராக இருக்கும் பொழுது தான், ஒழுக்கமானவராக இருக்கும்போது தான், பிறரை கண்களை பார்த்து பிறரது பார்வைக்கு நாம நம்பிக்கையானவரா இருக்கணும். அதுபோல நாம நம்பிக்கையானவர்களை பார்த்து பேசணும். நமக்கு யார் நம்பிக்கையானவர்களோ அவர்களை பார்த்து பழகணும். அவங்க கிட்ட பழகணும். நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்ப அவங்க கிட்ட பழகிட்டு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவர்களின் முகம் பார்த்து பேச நாம் முயற்சி செய்யக்கூடாது. இந்த மாரி பிறர் முகம் பார்த்து பேசுவதற்கு நம்பிக்கையானவர்களாக இந்த மனிதர்கள் மாறும்போது, உறவுமுறை சிறப்பா இருக்கும்.